ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஒரு காரசாரமான சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. ஸோ இதை வந்து நம்ம இந்த இந்தியா கேட் கிளாசிக் லக்னோவி பிரியாணி மசாலா அப்படின்னு வந்து ஒரு ரெடி பேஸ்ட் ஒன்று விற்கிறாங்க மார்க்கெட்டில். அதை வச்சு தான் நம்ம இந்த பர்டிகுலர் மசாலாவை நம்ம செய்ய போகிறோம், இந்த பிரியாணியை நம்ம செய்ய போகிறோம். அப்பாலஜிஸ். ஸோ இதை வந்து இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 2 சின்ன பேக்கெட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து அந்த பிரியாணி மசாலான்னு நினைக்கிறேன், இன்னொன்று வந்து ஒரு பொடி ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னதுன்னு எக்ஸாக்டாக தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பாஸ்மதி ரைஸை ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணியில் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். கூடவே ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டிருக்கேங்க, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க வீடியோவில். இது நம்ம வந்து ஸ்டீம் குக் தான் பண்ணுறோம், அதாவது விசில் வச்சு குக் பண்ண போகிறல ஒரு 10 to 12 மினிட்ஸ் விட்டுருங்க. குக்கரில் வச்சுருக்கேன், விசில் வச்சிடாதீங்க. வெஜிடபிள்ஸ், தேவையான வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேரட்டு, குடமிளகா, பீன்ஸு, காலிஃப்ளவர், டொமேட்டோ, பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். பொட்டேட்டோஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டீப் பேனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. அந்த 1 கப் தண்ணியில் இந்த ஃபஸ்ட்டு வந்து பெரிய பேக்கெட்டில் இருக்கிறது அப்படியே வந்து நம்ம உள்ளே வந்து கொட்டிடுறோங்க. அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோ அதுதான், அதை வச்சு தான் நான் அந்த பிரியாணியை பண்ணுறேன். இப்போ அடுத்தது அந்த பொடி, சின்ன பேக்கெட்டில் அந்த சில்வர் பேக்கெட்டில் அந்த பொடி ஒன்று இருக்குங்க. பெரிய பேக்கெட்டில் ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குது, சின்ன பேக்கெட்டில் ஒரு பொடி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல எனக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வாட்டரோட கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே ஸ்டிர் பண்ணிகிட்டே வாங்க, நல்லா டிசால்வ் ஆகட்டுங்க. டிசால்வ் ஆன பிறகு அடுத்தது நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நம்ம யூஷுவல் வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன், பொட்டேட்டோ ஆட் பண்ணலைங்க. யூஸ்வலாக பிரியாணியில் சில பேர் பொட்டேட்டோ ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக அப்படியே வந்து பாயில் ஆகணுங்க, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பாயில் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து மூடி வச்சிடலாங்க. ஸோ மூடி வச்ச பிறகு பேரலாம் நீங்கள் வந்து இந்த ரைஸ் வந்து இந்நேரத்துக்கு குக் ஆகிருக்குங்க. ஸோ பாருங்கள், ரைஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக குக் ஆகிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் மஷியாக குழஞ்சி வேணும்னா 1.5 கப்புக்கு பதிலாக 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் வந்து யூஸ்வலாக 1 கப்பு பாஸ்மதிக்கு 1.5 கப்பு தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். இப்போ நம்ம வந்து அந்த வெஜிடபிள்ஸ் குக் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டில் அந்த மூடி, அந்த லிட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரைஸை வந்து இதில் வந்து கொட்டிட போகிறோங்க. இப்போ இந்த ரைஸை வந்து கொட்டின பிறகு இந்த குக்கான வெஜிடபிள்ஸு, அந்த குக்கான மசாலா இதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணுங்க ரைஸோட. அதனால கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி கொடுங்க. ஒயிட்டாக இருக்கிற ரைஸு லம்ப்ஸ் வந்து தெரியக்கூடாதுங்க. கம்ப்ளீட்டாக வந்து அந்த ரைஸோட கலர் மாறி இருக்கணும். அந்த ரைஸோட கலர் மாறிற வரைக்கும் இந்த ஸ்டிரிங் நீங்கள் பண்ணுங்கள். அதாவது இந்த கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க, ஸ்டிரிங் கிடையாது எக்ஸாக்டாக இது. நடுவில் தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிர் பண்ணிட்டு நல்லா கிளறி கொடுத்த பிறகு நீங்கள் வந்து அடுத்தது வந்து அதை சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரைங் பேன் எடுத்து அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைசஸாக நான் வந்து ஆனியனை கட் பண்ணி வச்சுருப்பேங்க. இந்த ஸ்லைசஸை வந்து நல்லா சாட்டே பண்ணுங்கள், நம்மளுடைய ஆயிலில் சாட்டே பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா நெய்யில் கூட சாட்டே பண்ணலாம். இது நம்மளுடைய எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தாங்க. அந்த ஆனியனோட கலர் வந்து அப்படியே ப்ரௌனிஷாக மாறணுங்க. ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இது வந்து ப்ரோக்கன் கேஷ்நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா முழு கேஷ்நட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்நட்ஸை வந்து அந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கேஷ்நட்ஸை வந்து அதிக நேரம் வறுக்க தேவையில்லைங்க. ஆனியனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தேவைப்படும், நம்ம பெரிய ஸ்லைஸாக வேறு வெட்டியிருக்கோம். ஸோ அதனால் ஆயிலில் வந்து நீங்கள் சாட்டே பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும் அந்த ப்ரௌன் கலர் வரத்துக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கேஷ்நட்ஸ் ஆட் பண்ணுங்கள். பாருங்க, இப்போ நம்ம வந்து ரெண்டுமே வந்து கலர் மாறிடுச்சு பாருங்க. கேஷ்நட்டும் சரி, ஆனியன் நல்லா டீப் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிரியாணி செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை கொட்டிடுங்க. அவ்வளோதான். மறுபடியும் நல்லா கிளறி கொடுங்க, அந்த ஆனியனும் கேஷ்நட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. ஸோ இந்த ஃப்ரைங் பேனில் எண்ணெய் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்து அப்படியே திருப்பி அந்த ஃப்ரைங் பேனில் போட்டுட்டு திருப்பி அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே திருப்பி வந்து நம்ம அந்த டீப் பேனில் கொட்டிடலாங்க. ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஜாஸ்தி வேஸ்ட் ஆகக்கூடாது, அவ்வளோதான். எண்ணெய் எங்கேயாவது ஒரு துளி வேஸ்ட் ஆனாலும் நமக்கு கஷ்டம்தான். அதனால வந்து திருப்பி வந்து அதை ரைஸோட மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கடைசியாக வந்து அந்த பிரியாணி செஞ்சாச்சுங்க. கடைசியாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிரியாணி சண்டே ஸ்பெஷல். நீங்கள் உங்கள் வீட்டில் லஞ்சுக்கு செஞ்சு பாருங்கள், தொட்டுக்கிறதுக்கு ரைத்தாவோட தொட்டு சாப்பிடுங்க. பாருங்கள், பியூட்டிஃபுல்லான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.